விஜயலட்சுமி சீமான் மீது கொடுத்த பாலியல் புகார் காரணமாக சீமானுடைய குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படுவதாக கூறுவது பற்றி நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன? பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட சற்றும் தலைமை பண்புக்கு தகுதியற்ற ஒரு பிரிவினைவாதி சீமான் ஒரு பதிலை சொல்லியிருக்கார். விஜயலட்சுமி அவர்களுடைய புகாரின் காரணமாக இவருடைய குடும்பமே மானம் இழந்து இவருடைய பையன் பெரிய அளவில் வளர்ந்துட்டானா, வயதாகி போச்சான், அவங்கெல்லாம் இவரை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு நீலி கண்ணீர் விட்டார். தயவு செய்து இதெல்லாம் ஒரு குற்றம் செய்வதற்கு முன் யோசிக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? முற்பகல் செய்வேன் பிற்பகல் விளையும். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எதை வேணால் செஞ்சுக்கோ. ஆனால் அவர்கள் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குற அளவுக்கு வந்தது மிகப்பெரிய தவறு. உடனே நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தை சுட்டி காட்டுறோம். மொழி பிரிவினை பேசுகிற, மத பிரிவினை பேசுகிற. இப்போ என்ன வந்துருச்சு? சங்கின்னா நண்பர் என்ற அளவுக்கு நீ வந்துட்ட. ஆரியம் தலை தூக்கி வச்சுட்ருக்க. திராவிடத்தை வெறுக்கிற. திராவிடம் என்பது பெரிய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை வச்சு தான், அதை பற்றி பேசி தான் நீ வளர்ந்த. ஆனால் இன்றைக்கி நீ என்ன பண்ணுற? இந்த ஆரியரை கையில் எடுக்கிற. ஆரியர்களுடைய ஆதிக்கம், ஆரியர்களுடைய அடிமை, அவர்களிடம் அடிமைப்பட்டிருந்தது மோசமான ஒரு காலகட்டம். உலகத்தில் எந்த பெரிய தண்டனை வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் ஆரியரிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை விட ஒரு பெரிய தண்டனை உலகத்தில் இருக்க முடியாது. அது கடந்த காலத்தில் அனுபவித்த திராவிடர்களுக்கு தெரியும். அதை ஏன் நீ மறந்த? அதனால தான் உன் கட்சியிலேருந்து அத்தனை பேரும் வெளியில் போயிட்டான். காளியம்மாள் தான் இருந்தாங்க, அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. உன் பின்னாடி இருக்கிறது ஒரு வெள்ள சீமான், துரைமுருகன், அதுக்கப்புறம் பாலியல் குற்றம் சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடும்பாவனம் கார்த்தி. இவங்களை தவிர மற்ற எல்லாம் வெளியே போனதுக்கு காரணம் ஆரியர்களை நீ தலையில் வச்சு ஆடினது தான். திராவிடத்தை வெறுத்தா ஆரியத்தை நீ ஏற்கிற போல ஆகும். நீ என்ன சொல்கிற? இப்போது மலையிலேருந்து அருவி வருது, அந்த அருவி நதியாக விவசாய நிலத்துக்கு பாயுது, நெல் வருது, அரிசி எடுக்கிறோம், அதை நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் யாருக்கே தெரியாது. வெண்ணெயிலேருந்து நெய் வருது, நெய்யிலேருந்து தயிர் வருது, இதெல்லாம் யாருக்கு தெரியாது? இதெல்லாம் 10 வயசு குழந்தை, 5 வயசு 5ஆவது படிக்கிற பசங்களுக்கு கூட தெரியும். இந்தமாதிரி இந்த பித்தலாட்ட அரசியல்லாம் செய்யாது. நம்ம இயற்கை ரசிகர், நீ தான் இயற்கை ரசிகர் போட்டு, தமிழ் பற்றாளர் போட்டு, நீ ஒரு மலையாளி என்பதை நீ உலகத்துக்கு அறியும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. காளியம்மாவை தலையில் வச்சுன்னு கொண்டாடிங்க. இன்றைக்கி அந்த அம்மா வெளியில் வந்துடுச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? அந்த காளியம்மாள் ஒரு தெலுங்குன்னு குற்றம் சாட்டுறீங்க. நீ ஒரு மலையாளி என்பதை பல முறை பலர் சொல்லிட்டாங்க. அதுவும் ஒருத்தர் உங்கள் கூட இருக்கவங்க வெளியில் வந்து பகிரங்கமாக சொல்லுவாங்க. எப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அரசியல் பேசும் நீ உன்னுடைய 100 ஆண்டு கால உங்கள் தாத்தானுடைய அப்பாவை பற்றி சொன்னீங்கன்னா நீ ஒரு மலையாளி என்பதை உலகறியும். ஒரு மலையாளி கட்சி நடத்துவதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ் தேசியத்திற்கு ஒரு மலையாளி நபர் தலைமை தாங்குவது ஏற்புடையது அல்ல என்பது. தயவு செய்து அந்த பாலியல் குற்றவாளிக்கு நீதிமன்றம், நீதியரசர்கள் மிகப்பெரிய தண்டனை தர கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்று சொன்னால் இவரை போன்ற பாலியல் குற்றவாளிகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு தீர்ப்பளிக்க கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மிகப்பெரிய அளவிலே 2026 அவர்கள் கடந்த காலத்தில் வாங்கிய வாக்கை விட மிகப்பெரிய அளவிலே சரிந்து அரசியல் அங்கீகாரத்தை இழக்கும் நிலை ஏற்படும் என்பதை மட்டும் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.